இன்றைக்கி நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கேம்ப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலையில் தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்து அழகழகாக இருக்குது. நாம் போகக்கூடிய வீடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஞ்சினிஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஏன்னா இவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் இல்லம் தெரிஞ்சு இங்கே வந்தே ஆகணும், எங்கள் கிச்சனில் நீங்கள் நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறோம். வாங்க. வாங்க, தேங்க்யூ. உட்காருங்க ப்ளீஸ். உங்கள் பேர்? என்னோட பேர் சுமதி கிருஷ்ணகுமார். சுமதி கிருஷ்ணகுமார். என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணகுமார்? கிருஷ்ணகுமார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். குழந்தைங்க? எனக்கு 2 பையன். ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட், 2வது பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன். என்னோட மாமா அத்தை என்னோட கூட இருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலி பார்க்குறதே அரிதாக இருக்குது. சுமதி, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து காலிஃப்ளவரில் ஒரு கிரேவி பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணியிருந்தேன். இப்போ பண்ண போகிறது வந்து க்ரீன் சில்லி சிக்கன். க்ரீன் சில்லி சிக்கன். ஓகே, அது எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு ஸ்பெஷலே வந்து க்ரீன் சில்லி சிக்கனில் இஞ்சியும் பூண்டும் போடாமல் பண்ணுறது தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து அதில் வந்து பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் சாஸ் வந்தால் இதுக்கு ஸ்பெஷல். இதுக்கு பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத பண்ணும்போது பார்த்துடலாம். அங்கே போகலாம். சுமதி கிச்சனில் வந்துட்டு இன்றைக்கி சுமதி ஒரு க்ரீன் சில்லி சிக்கன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. சுமதி, அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறேன் மேம். சிக்கன் 1/2 kg. இது என்ன பாயில் பண்ணது? ஃபஸ்ட்டு அது நல்லா வாஷ் பண்ணோம் மேம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் அண்ட் தண்ணி அது போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஓகே, ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது பாயில் பண்ணணும். ஒரு சவுண்ட் விட்டு அதை எடுத்துக்கணும். ஓகே, குக்கரில்? ஆமாம், குக்கரில் ஒரு சவுண்ட் விட்டு இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மெயினே வந்து இந்த க்ரீன் கலர்ஸ் தான். ஓகே, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இது வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சத்தூள். ஓகே, அதுக்கப்புறம் சில்லி சாஸு, அப்புறம் முட்டை, நல்லெண்ணெய் இதுக்கு வேணும், உப்பு. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு கடாய் பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுறாங்க, நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. ரோஸ்ட் ஆகணும் அதுக்காகவா? இல்லை, அந்த கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையும் போட்டு அதுலேயே ரோஸ்ட். எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு. ஓகே, நல்லெண்ணெய் கருவேப்பிலை காம்பினேஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே வரும். இவங்க கூட அதை எடுத்துருக்கிறாங்க. அடுத்தது சிக்கன் போடணும். பாயில் பண்ண சிக்கன். இது பாயில் பண்ணாமையும் ட்ரையாகவும் ராவாகவும் பண்ணலாம். பட் பாயில் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ அடுத்தது சில்லி சாஸ் போடுறோம். 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம் சில்லி சாஸு. இப்போ சில்லி சாஸே கிடைக்காத ஊர்களில் இருப்பாங்க மக்கள். ரெண்டாவது, என்றைக்கோ ஒரு நாள் நான் சமைக்கிறேன், எனக்கு சில்லி சாஸ் தேவையில்லை அப்படின்றவங்க வேறு என்ன மாதிரி இது யூஸ் பண்ணலாம்? இதை வந்து பச்சை மிளகாய் பேஸ்ட்டை நல்லா அப்படியே ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு அது போடலாம். பச்சை மிளகா வந்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸில் அரைக்க சொல்கிறாங்க இல்லையா? நல்லா ஃபைனாக. பச்சை மிளகாவை நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வந்து அதிலே ரெடி பண்ணலாம். இதை பச்சை மிளகாய் பார்க்க சொல்ல எல்லாரும் பயந்துடுவீங்க. பட் ஆனால் இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது. இதை நல்லா அந்த இது பண்ண சொல்லையே அந்த ஃப்ளேவரோட அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 1/2 kgக்கு வந்து 13 to 14 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும்.
ஏன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு வேற எதுவுமே போடல. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சாதான் இதோட இது நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நடுவுல நம்ம கொஞ்சம் முட்டை போட்டு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணணுமா? இதே யூஸ் பண்ணிக்கலாமா? பீட் பண்ணதான் வச்சிருக்கேன். பீட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ணீங்களா? ஆமா மேம். ஓகே. ஹேண்ட் பீட்டர் இல்லாதவங்க ஃபோர்க் வச்சு அடிச்சிக்கலாம். நல்லா அடிக்கணும் மேம், நல்லா ஃபைனா அடிச்சு பஃபியா வரணும் அது. வெரி குட். இப்போ வந்துட்டு இதில் எத்தனை முட்டை போட்டிருக்கீங்க? 6 முட்டை போட்டிருக்கேன் மேம். ஒரு 6 நம்பர் எக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் பீட்டரில் வச்சு பீட் பண்ணியிருக்காங்க. உப்பெல்லாம் போடல? இல்லை மேம். வெறும் எக்கை வந்து பீட் பண்ணிவிட்டு அந்த பீட் பண்ண எக்கை வந்து இந்த கடாயில் அந்த சிக்கனில் போட்டிருக்காங்க. சிக்கனில் ஃபஸ்ட்டு என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் போட்டாங்க, கருவேப்பிலை போட்டாங்க. கருவேப்பிலை ஃப்ரையானதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சாத்தே பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி சாஸ் போட்டிருக்காங்க. தென் இப்போ இவங்க வந்துட்டு அந்த எக்கு பீட்டட் எக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மேம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓகே. எக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆகணும். ரைட். இப்போ என்ன பச்சை மிளகா போட போறீங்களா? பச்சை மிளகா போடணும். இப்போ ஒரு 10 பச்சை மிளகா, 10லேருந்து 13 பச்சை மிளகாவை கீறி 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 வச்சிருக்கிறாங்க. இது 13. 13ஆ? 13 மிளகா பாது. இது ஏன் நம்ம ஃபைனலாக போடுறோன்னா, எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக போடுறோன்னா, இது ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதை அந்த உள்ளே சுருங்கிடும், அது ஒரு அழகாக தெரியாது. அதனால கடைசியாக போட்டோன்னா அது அழகாக இருக்கும். பச்சை மிளகாவோட டெக்ஸ்சர் வந்துட்டு மாறாமல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து க்ரீன் சில்லி சிக்கன் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த க்ரீன் சில்லி தெரியறதுக்காக கடைசியாக போட்டிருக்காங்க. காரம் வந்து கடைசியாக இறங்குதா முதல்ல இறங்குதான்னு சாப்பிடும்போது தெரியும். கொத்தமல்லி போடுவீங்களா? இப்போ கடைசியாக போடுவீங்க. இப்போ என்ன போடுவீங்க? உப்பெல்லாம் போட்டிங்களா? உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம். இதில் வந்துட்டு என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரிங் அப்படின்ற ஒரு விஷயம், தாளிப்பு எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்துட்டு யூஸ் பண்ணலை அப்படின்றத சொன்னாங்க. இதெல்லாம் பயன்படுத்தாமல் ஒரு நான்வெஜ் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த சிக்கனில் அந்த மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் முன்னாடி வேக வைக்கும்போது போட்டதோட இல்லை, வேக வைக்கிறதுல கூட போடலை, போட்டு வேக வைக்கல. வாஷ் பண்ண சொல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் போட சொல்ல அந்த பேட் ஸ்மெல் வராது இல்லையா, அதுக்காக அந்த லெமன். நீங்கள் என்ன பாட்டன் பிரானை போய் சென்னையா சுமதி? ஆமாம், அது சொல்லன்னு சொல்கிறாங்கல்ல. போடும் பொழுது செய்யும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அவங்க போட சொல்ல வர சொல்ல நிற்க சொல்ல உட்கார சொல்லன்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்ல எத்தனை சொல்லா சொல்கிறாங்க பாருங்க. ஓகே. இப்போ நல்லா பொலப்பொலன்னு வந்துருச்சு. இந்த கொத்தமல்லி தரவா? ஆமாம். இது வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக அப்படியே போடணும். ஒரு கட்டு ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய கட்டு இல்லை, சின்ன கட்டு. கட்டை வந்துட்டு கழுவிட்டு கட் பண்ணி போடுங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா அப்படியே போட்டுக்காதீங்க. சரி சுமதி, கிரீன் சில்லி சிக்கன் சொல்றீங்க, பட் இவ்வளோ கொரியாண்டர் போடுறீங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இவ்வளோ கொரியாண்டர் போட்டிங்கன்னா கொரியாண்டர் ஃப்ளேவர் தானே வரும். எப்படி நீங்கள் சில்லி சிக்கன் சொல்கிறீங்க?
சில்லி நிறைய போட்டிருக்கு இல்லையா? கருவேப்பிலை அதை விட அதிகமாக போட்டிருக்கீங்களே, கொத்தமல்லி அதை விட அதிகமாக போட்டு. இல்லை, அது நல்லா மிக்ஸ் ஆக சொல்ல உங்களுக்கு அப்படியே சுருங்கிடும். இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த சாஸ் போட்டிருக்கீங்க, சாஸோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த க்ரீன் சில்லி டேஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டும். க்ரீன் சில்லி டேஸ்ட்டு காட்டும்னு அது மெயின். அது மெயின் அதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் ஃப்ளேவர் தான் இதில் வரும் அதிகமாக. பட் நான் சொன்னது வந்து க்ரீன் சில்லி சிக்கன், க்ரீன் கலர். ஓகே பாருங்க, நான் மாவு விளக்க கொடுக்குறாங்க பாருங்க, நம்புங்க, இது க்ரீன் சில்லி சிக்கன் தான். ரெடி ஆயிடுச்சா சுமதி? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே நீங்க. நீங்க முதல்ல சாப்பிட கொடுக்க மாட்டீங்களா? நான் டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். ஓகே, என்ன பண்ணணும்? எனக்கு டொமேட்டோல வந்து ஒரு சின்ன டெக்கரேட் பண்ணிட்டு இது வைக்கணும். ஆமா, நீங்க பண்ணணும். நீங்க பண்ண மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க பண்ணீங்கன்னா நான் கத்துக்கிறேன். ஓகே, என்ன வேணும்? ரோஸ் பண்ண தரவா? ரோஸ் பண்ணிதாங்க. ஓகே, அங்கே சும்மா வேலை வெட்டி இல்லாமல் அப்பப்போ எதனாச்சும் அறுத்துட்டு இருப்போம். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு விஷயமாவே பண்ணிட்டீங்க. உங்க சின்ன ரோஸா வேணுமா பெரிய ரோஸா வேணுமா? சின்ன ரோஸா. இதில் பண்ணணும். இது நான் இது மாற்றிடுறேன், இதை ப்ரௌனில் மாற்றிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் மேலே. சரி, ஓகே, ரைட். போதும் போதும், நான் இவ்வளோவா சாப்பிட போகிறேன், போதும். உங்கள் பாசத்துக்கு அளவே இல்லையா? பாசமாக கொடுத்தா. ஓகேவா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். நீ வேலை வாங்கிட்டு சமைச்சு கொடுக்குறீங்க நீங்க. ஓகே, சும்மா சொன்னேன். ரொம்பவே நல்லா இருக்குது சுமதி. தேங்க்யூ. காரம் வந்து சுமதி சொன்ன மாதிரியே அதிகமாக காரம் இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த சிக்கன் வந்துட்டு அவங்க பாயில் பண்ணியிருக்காங்களே, வேறு எந்த மசாலாஸும் போடாததுனால க்ரீன் சில்லி சாஸோடு மிக்ஸ் ஆகி காணாம போயிடுச்சு காரம்லாம். கிரீன் சில்லி சிக்கன் தேவையான பொருட்கள்: வேக வைத்த சிக்கன் 1/2 கிலோ, கறிவேப்பிலை, கொத்துமல்லி, பச்சை மிளகாய், சில்லி சாஸ், முட்டை 6, நல்லெண்ணெய். செய்முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும். வேக வைத்த சிக்கன், சில்லி சாஸ் சேர்த்து மிதமான சூட்டில் வேகவிடவும். இதற்கிடையே ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைத்து நன்றாக அடித்து வைத்துக் கொள்ளவும். அடித்து வைத்துள்ள முட்டையை வாணலியிலுள்ள சிக்கனுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். பின்பு கீறிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். இறுதியாக பொடியாக நறுக்கிய கொத்துமல்லியை சேர்த்து பரிமாறவும். இப்போது கிரீன் சில்லி சிக்கன் தயார். ரொம்பவே நல்லா இருக்குது. வெரி குட், கீப் இட் அப். நிறைய டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியும் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எதாவது நான் பண்ணணுங்க. என்கிட்ட எறா இருக்கு, அதில் ஏதாச்சும் டிஷ் பண்ணுறீங்க? சொல்கிறப்ப தான் என்கிட்ட எறா இருக்குது, என்கிட்ட சொரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? என்கிட்ட இருக்கிற டிஷ் பொருளை சொன்னேன் நான். ஓகே, ப்ரான். ஓகே, சின்ன ப்ரானா ஃப்ரை பண்ணணும். பெரிய ப்ரான் இவ்வளோ பெருசு இருக்குமா? அது பேர் சின்ன ப்ரானுங்க. ஓகே, ப்ரானை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாமா? ஓகே, சுமதிக்காக வந்துட்டு ப்ரானை வச்சு ஒரு டிஷ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி. சுமதிக்கு வந்துட்டு அவங்க கிச்சனில் ப்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒரு ப்ரான் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பண்ண போகிற ப்ரான் பார்த்திங்கன்னா செம்மீன் குறுமிளகு பிரலைன்னு சொல்லிட்டு ஒரு கேரளா டிஷ் தான் நான் பண்ண போகிறேன். செம்மீன்றது வந்துட்டு நம்ம இறால் ப்ரானை வந்துட்டு செம்மீன் சொல்லுவாங்க. குறுமிளகு அப்படின்றது பிளாக் பெப்பர் கார்ன், கருப்பு மிளகு வந்துட்டு குறுமிளகு சொல்லுவாங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்துட்டு பண்ண போகிறேன். முதல்ல வந்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாமா? ஓகே.
ஓகே, வெங்காயம் வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே, தேங்காய் பால் இருக்குது, உப்பு இருக்குது. ரைட். இப்போ வந்துட்டு இந்த செம்மீன் குறுமிளகு பிரலனுக்கு வந்துட்டு நான் வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கோகனட் மில்க்கு கொஞ்சம், கோகனட் ஆயில் கொஞ்சம், சால்ட். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கோகனட் ஆயில். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே தாளிக்க வேண்டியது தான். சுமதி, வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ணுங்களேன். இப்போ கூந்தல்லாம் லூஸாக போட்டிருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். கூந்தலுக்கு வந்துட்டு கரி லீஃப் நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் உங்களை பார்த்தா நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, அழகில் அதிகமாக அக்கறை செலுத்துகிற ஒரு பெண்மணியாக தெரியுறீங்க. பட் நான்லாம் பவுடர் கூட போட மாட்டேங்க, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸ் நிறைய சாப்பிட்டா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். டேட்ஸ் ஆக்சுவலி அயர்ன் கண்டென்ட் உள்ள ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த கிரே ஹேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் இஞ்சி அல்லது சுக்கு அந்த பால் போட்டு குடித்தோன்னா நல்லா கிரே கலர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த 13 இயர்ஸ் டீனேஜ் பசங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஜென்ரலாக டேட்ஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. டேட்ஸு அப்படின்றத வச்சு சில பேர் ப்ளைனாக தான் சாப்பிடுவாங்க, சில பேர் ஹனியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேருக்கு வந்து அந்த டேட்ஸை வந்துட்டு தொக்கா அரைச்சி கொடுத்துருக்கேன், துவையலாக அரைச்சி கொடுத்துருக்கேன், அதில் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். புளி ஊற வைக்கிறதுக்கு பதிலாக அந்த டேட்ஸை பயன்படுத்தி அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். புளி ஊற வைக்கிற மாதிரி அந்த டேட்ஸை ஊற வச்சு அதில் வந்து சட்னி ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி பிடிக்குதோ, வெறுமனை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த டேட்ஸை எப்படியாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாவது ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு அருமருந்து இந்த டேட்ஸ். ஓகே, என்ன காஞ்சிடுச்சு சுமதி? ஓகே, இப்போ கரி லீஃப், கருவேப்பிலை ஃப்ரை பண்ண உடனே பச்சை மிளகா, ஆனியன், ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம வந்துட்டு மற்றதெல்லாம் போடலாம். ஓகே, டேட்ஸை பற்றி சொன்னீங்க, வேறு ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா? இஞ்சி. ஆமாம், இஞ்சி இது சொன்னீங்க. மற்றபடி ஹேர் க்ரோத்துக்கா? ஹேர் க்ரோத் இல்லை, ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்கின்னு கூட பளபளன்னு உங்களை மாதிரி இருந்தால் கூட. ஓகே, கேரட் ஜூஸ் வந்து தினமும் காலையில் குடித்தோன்னா ஒரு 10 to 15 டேஸில் வந்து நல்லா ஷைனிங் கலர் சேஞ்ச் இருக்கும், ப்ளஸ் வந்து ஷைனிங்கும் இருக்கும் அது. ஓகே, ஆனியன் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வரும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா? கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் நல்லா வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர். இப்போ வந்துட்டு ப்ரான், ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகும்போது இது நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இந்த ஆயிலே அது நல்லா ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகி ஒரு 1/2 hour ஆகும்போது நம்ம மசாலாஸ் போடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு போட்டு, தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தேங்காய் பால், இது நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஜீரா பவுடரு, கொஞ்சமாக ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர்,
இந்த ஒன்லி பெப்பர் சால்ட் பெப்பர் போட்டிருக்கோம், லிட்டில் பிட்டு ஜீரா பவுடர் போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த செம்மீன் குறுமிளகு பரலன் ரெடி ஆயிடுச்சு சுமதி. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஓகே, சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஓகே ஓகே, என்ன கொடுத்துருவா? சுமதி எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. என்னோட பசங்க கூப்பிட்டுமா, அவங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஓகே, கூப்பிடுங்க. வடகுட்டி வாழுங்களா? இவங்க பேரு லக்ஷன்யா, இவங்க பேரு ஸ்ரீநிதி. கடிங்க லைட்டா. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என் பசங்களுக்கு கொடுக்க அவங்க இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. எப்படி இருக்கு ஸ்ரீநிதி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அப்படின்ற ஒழுங்கா சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே, நல்லா இருக்கா? நீங்க செஞ்ச டிஷ் எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல், நல்லா அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சுமதி, தேங்க்யூ வெரி மச். உங்கள் கூட குக் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 2வது குழந்தைங்கள்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. குட்டி பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. செம்மீன் குறுமிளகு பெரலை. தேவையான பொருட்கள்: இறால், வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், உப்பு. செய்முறை: முதலில் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இதோடு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், இறாலையும் சேர்த்து சிறிது நேரம் நன்கு வதக்கவும். இப்போது தேவையான அளவு உப்பு மற்றும் தேங்காய் பால் சேர்த்து வேகவிடவும். இறுதியாக சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து கிளறி பரிமாறவும். இப்போது செம்மீன் குறுமிளகு பெரலை தயார். சுமதி பண்ண சமையல், நான் பண்ண சமையல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளை நான் வரும் கிச்சன் உங்கள் வீட்டு கிச்சனாக கூட இருக்கலாம். காத்துக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.